ஏஜ் ஆஃப் 16 வர என் லைஃப்ல எதுவுமே சரியா இல்லை. ஆக்சுவலி பாவம், யூத்ஃபுல் சின்ஸ் நிறைய அதில் விழுந்திருந்தேன், நிறைய பாவத்தில் விழுந்திருந்தேன். நீங்க யோசிக்கலாம் அதெல்லாம் பாவமா, அது ஃபர்ஸ்ட் அப்படி தான் தெரியும். பட் அந்த சின்னோட கான்சிக்வன்சஸ் உங்க லைஃப்ல வரும் பாருங்க. குடும்பத்துல வியாதி, உங்க லைஃப்ல பிரச்சனை, சில பிளெஸிங்ஸ் தடைப்பட்டு இருக்கிறோம், சில காரியங்கள் வந்து எல்லாருக்கும் ஸ்மூத்தா நடக்கிறது உங்களுக்கு நடக்காத மாதிரி தடைப்பட்டு இருக்கும். அதுக்கு காரணம் சின்னுன்னு நான் சொல்றேன். அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இப்போ பாருங்க, என் லைஃப்ல வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, நிறைய ப்ராப்ளம். இந்த டைம்ல எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி நான் ஜீசஸ்ட போய் நின்று எனக்கு நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. இந்த உலகத்துல இத்தனை கடவுள் இருக்குங்கிறாங்களே, நான் யார கடவுள் நம்புறது? எனக்கு நீங்க தான் கடவுள்னா எங்களுக்கு சொல்லி எனக்கு புரிய வைங்களேன்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு நாள் இரவு என் கனவுல ஒரு சத்தம் இல்ல, ஒரு மேகத்துல நான் ஒரு எழுத்துக்களை பார்த்தேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கீழே ஜீசஸ்னு வந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் நினைச்சேன், இப்பதானே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால இதெல்லாம் வந்திருக்குன்னு நினைச்சேன். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இருக்கு இந்த டேட். January 1 நைட்டு வாக்குத்தத்த எடுக்கிற அன்னைக்கு 2020 Jan 1ல நான் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். எங்க சர்ச்சில் வந்து இந்த கேலண்டர் பின்னாடி இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒரு வசனம் இருக்கும், இப்படி நிறைய கொடுப்பாங்கல்ல. அங்க நான் போகும்போது காட்ட சொன்னேன், இஃப் நீங்க அன்னைக்கு கனவுல ஒரு வார்த்தைகளை பார்த்தேனே, அது நீங்க தான் உண்மையிலேயே எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்ப வசனத்தை எடுப்பேன், அதுல அது வரணும்னு சொன்னேன். எடுத்து பார்த்தேன், அதே வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சேன், இயேசு உண்மையிலேயே இருக்கிறாரு, உண்மையிலேயே இயேசு இருக்கிறாரு. நான் சும்மா கதை சொல்லல, இயேசு உண்மையிலேயே அற்புதத்தை செய்வாரு.